அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வசந்த். நான் திருப்பூர்ல ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நெருங்கிய 2 தோழிங்க இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தியோடைய பேரு செல்வி. கொஞ்சம் மாநிறமா இருந்தாலும் அழகா இருப்பா. நான் அவளை பல தடவை அனுபவிச்சிருக்கேன். அவளுக்கு திருமணம் ஆனாலும் கூட அவன் புருஷன் வெளியூர்லதான் வேலை பார்க்கிறான். மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 மாசத்துக்கு ஒரு முறைதான் ஊருக்கு வருவான். அதனால செல்வியுடைய உடல் தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு தோழியுடைய பேரு பிருந்தா. அவ ஒல்லியா இருந்தாலும் சிகப்பா அழகா இருப்பா. எனக்கும் செல்விக்கும் உள்ள கள்ள தொடர்பு பிருந்தாவுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு கல்யாணமாகி 2 வருஷமாகியும் குழந்தையே இல்லாம இருந்தா. அவளோ அவ வீட்ல அடிக்கடி சண்டை போட்டுட்டு கம்பெனில கோபமா டென்ஷனாவே இருப்பா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கம்பெனில பிரேக் டைம். 3 பேருமே ஒண்ணா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ செல்வி என்ன பிருந்தா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கேன்னு கேட்டா. அதுக்கு நானும் அப்படி என்ன பிருந்தா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். அப்ப பிருந்தா சொன்னா ஆமாண்டா என் பிரச்சனை எனக்குதான் தெரியும்னு சொல்ல நானும் சரி நீயும் உன் கணவரும் ஹாஸ்பிட்டல்ல போயி என்ன ஏதுன்னு பார்க்கலாம்லன்னு நான் கேட்டேன். அவளோ அதெல்லாம் நிறைய டாக்டரை பார்த்துட்டோம்டா. எனக்கும் அவருக்கும் குறையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு குழந்தை உருவாக மாட்டேங்குதேன்னு சொல்லி கவலைப்பட்டா. அப்போ செல்வியோ பிருந்தா உனக்கு குழந்தை வேணும்னா நான் சொல்றதே கேளு. நீ கொஞ்ச நாள் வசந்தோட சேர்ந்து இரியேண்டி. உனக்குதான் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை பெறதுக்கு வாய்ப்பும் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. அதனால கண்டிப்பா நீ கொஞ்ச நாளா நம்ம ஃப்ரெண்ட் வசந்தோட கொஞ்சம் சந்தோஷமா இரியேன். கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னான். இதை கேட்டதுமே விருந்தா அதிர்ச்சியானா. வேணாண்டி யாருக்காவது தெரிஞ்சா என் வாழ்க்கையே நாசமா போயிடுன்னு சொன்னான். உடனே செல்வியோ விருந்தா நாம 3 பேருமே இத ரகசியமா வச்சுப்போன்னு சொன்னான். உடனே நானும் பிருந்தா உனக்கு ஓகேன்னா யாருக்கு? யாருக்குமே தெரியாம நான் இந்த விஷயத்தை பார்த்திக்கிறேன். உனக்கு ஓகேன்னா சொல்லு நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னேன். உடனே பிருந்தாவோ சரி நான் யோசிச்சிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவ பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போக நானும் செல்விகிட்ட என்னடி திடீர்னு அவகிட்ட இப்படி கேட்டுட்ட என்ன வேற கோர்த்து விட்டுட்டேன்னு நான் கேட்டேன். அதுக்கு செல்வியோ நான் முன்னாடியே யோசிச்சேன்டா. அவ ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு தவிச்சுக்கிட்டே இருந்தா. அவகிட்ட எப்படி சொல்லலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவகிட்ட சொல்ல முடியாம இருந்தேன். நீ வேற சரியான டைமுக்கு வந்து பேசின பாத்தியா? அதான் நான் தைரியமா அவகிட்ட கேட்டுட்டேன். அப்படின்னு சொன்னான். சரி பாப்போம். அவளுக்கு விருப்பம் இருந்தா வரட்டும் இல்லன்னா விடுவோம்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு கம்பெனி பிரேக் டைம் முடிஞ்சதுமே வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். வேலை முடிந்ததுமே அவங்க வீட்டுக்கு போனோம். மறுநாள் சண்டே நான் நிறைய சரக்கு வாங்கிட்டு என் ரூமுக்கு போனேன். மறுநாள் சண்டே காலையில செல்வி எனக்கு போன் பண்ணா. நான் உடனே அட்டெண்ட் பண்ணேன். அப்போ செல்வி சொன்னா வசந்தன் பிருந்தா உன் கூட படுக்க ஓகே சொல்லிட்டாடா. ஆனா பயப்படுறா நீயே அவகிட்ட பேசுன்னு சொல்லி அவகிட்ட போன கொடுத்தா. உடனே நானும் பிருந்தா டேய் வசந்த் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் தப்பு பண்றது யாருக்காவது தெரிஞ்சா என் வாழ்க்கையே வீணா போயிடுன்னு சொன்னான். உடனே நானும் பிருந்தா நான் செல்வி கூட சந்தோஷமா பல தடவை உல்லாசமா இருந்திருக்கேன். அவளும் நானும் அடிக்கடி தனிமேல சந்தித்து உல்லாசமா இருக்கும். அவ புருஷனுக்கு இதனை தெரியவா சேர்ந்தது. அவரும் மாசத்துக்கு வருதான் ஊருக்கே வராரு. செல்விக்கும் உடல் தேவை இருக்கும்ல அதை நான் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியவா செய்து எத்தனை வருஷமா நாங்க இப்படி 2 பேருக்குள்ள எங்களுக்குள்ள உறவு இருக்கு அப்படின்னு நானும் சொன்னேன். நாங்களா எங்க 2 பேருக்குள்ள உறவு இருக்குன்னு சொல்ல போய்தானே உனக்கே தெரியும்.
சரியா, நான் இதை பாத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். அவளோ சரின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட போனை கொடுக்கறேன்னு சொன்னா. உடனே செல்வியோ, வசந்த் பிறந்தா வீட்ல நாங்க பிரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மாலைதான் வருவேன்னு சொல்லி இருக்கேன். சரியானே கிளம்பி நாம இடத்துக்கு சீக்கிரமா வான்னு சொல்ல நானும் சரின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணேன். கொஞ்ச நேரத்திலேயே அங்க போனேன். அப்போ செல்வியும் பிருந்தாவும் நிக்க நான் பார்த்தேன். அப்போ பிருந்தாவோ புது பொண்ணு மாதிரி தலையெல்லாம் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு புது சேலையை கட்டிக்கிட்டு ரொம்ப அழகா இருந்தா. நானும் கிட்ட போய செல்வி கிட்ட என்னடின்னு கேட்டேன். அதுக்கு செல்வியோ பிருந்தாவுக்கு குழந்தை மேல ஆசை வந்துருச்சு. நேத்து நைட்டு எனக்கு போன் பண்ணி சரிடி வசந்து கூட நான் படிக்கிறேன். எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொன்னா. நானும் கண்டிப்பா உனக்கு பிறக்கும்னு சொன்னேன். அவளோ சரின்னு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னா. சொல்லிட்டு நீயும் பிருந்தாவும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா. நானும் சரின்னு சொல்லிட்டு பிருந்தாவை வண்டியில உட்கார சொன்னேன். சொல்லுன்னு சொன்னேன். அவளும் சொல்ல பிருந்தா சரின்னு என் வண்டி மேலே ஏறி உட்கார்ந்தா. நானும் செல்விகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளவினேன். அப்போ செல்வியோ டேய் பிருந்தாக்கு குழந்தை வேணும். சரியா புரிஞ்சுதா சேப்டி எல்லாம் போட்டு அவளோட சந்தோஷமா இருந்துராத அவ குழந்தைக்காகதான் உன் கூடவே வந்திருக்கா. புரிஞ்சுதான்னு திரும்ப திரும்ப சொன்னான். எனக்கு புரியுது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிட்டு போனேன். சரின்னு சொல்லிட்டு வண்டியே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போக அவளோ பிருந்தாவோ வசந்த் எங்க போறோம்னு கேட்டா. நானும் பிருந்தா என்னோட ரூமுக்கு தான் போறோம். அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னேன். அப்போ உன் புருஷன் உன் கூட சந்தோஷமாவே இருக்க மாட்டாரா? ஏன் உனக்கு இந்த இவ்வளவு நாளா குழந்தையே பிறக்கலன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா என் புருஷன் ஒரு குடிகாரன். தினமும் குடிச்சிட்டுதான் வீட்டுக்கே வருவாரு. வாரத்துக்கு ஒரு நாள்தான் என் கூட சந்தோஷமாவும் இருப்பாரு. அப்ப கூட 2 நிமிஷத்துக்கு மேல தாங்க மாட்டாரு. தினமும் வருவாரு, குடிச்சிட்டு வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு. இப்படியே என் வாழ்க்கை எல்லாம் போயிருச்சு. இப்படியே 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. நானும் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஏன்தான் குழந்தை பிறக்க மாட்டேங்கன்னு தெரியல. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். 2 வருஷமா நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதனால வீட்ல எல்லாமே ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை. அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தான் நேத்து நைட் ஃபுல்லா நான் தெளிவா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன். உடனே நான் செல்வி கிட்டையும் சொன்னேன். அவளும் உன்கிட்ட பேசிட்டா. இப்ப நான் உன் கூட பைக்ல வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். அவளோ டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடான்னு சொன்னா. நானும் பயப்படாத பாதுகாப்பான இடம் தான்னு சொல்லி அவளை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போக அவளும் இறங்கி வீட்டுக்குள்ள வந்தா. வா உன் ரூம்ல ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல நானும் சரக்கு, சைடிஷ் கலர் எல்லாமே எடுத்து வச்சு உட்கார்ந்தேன். அவ இதை பார்த்துட்டு என்னடா நீ சரக்க எல்லாம் குடிப்பியா? என் புருஷன்தான் குடிகாரன்னு பார்த்தா நீயும் குடிகாரன் தானா அப்படின்னு சொன்னான். சாச்சா நான் உன் புருஷன் மாதிரி எல்லாம் டெய்லி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சே குடிச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சிருக்கேன். நான் நைட்டே எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிட்டேன். நீ திடீர்னு நைட்டே ஓகே சொல்லிட்டு இப்படி காலையிலேயே என் வீட்டுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காண்டி வாங்குன சரக்க வேஸ்ட் பண்ண முடியுமா? என்ன செய்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடிக்க ஆரம்பிச்சேன். சரி எனக்கு நீ கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தி அவளுக்கும் கொடுத்தேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு என் பக்கத்திலேயே உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சரக்கு அடிச்சேன்.
பிருந்தாவுடைய முகம் பயமாவே இருந்துச்சு. உடனே நான் அவள பார்த்துட்டு, ஏன் உனக்கு பயப்படாம நார்மலாவே இரியேன். இன்னைக்கு நான் தான் உன் புருஷன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்தி அவருடைய கன்னத்துல நான் ஒரு முத்தம் கொடுத்தேன். அதன் பிறகு எதுக்காக நான் பிருந்தாவை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேனோ அந்த விஷயம் எல்லாம் எங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. போகும்போது பிருந்தா என்கிட்ட சொன்னா, நான் 2 வருஷமா என் கணவனோட நான் உறவுல இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட அவர் இப்படி இந்த மாதிரி என் கூட இருந்ததே இல்லை. நீ என்ன வந்து ரொம்ப திருப்தி படுத்தி இருக்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் போதுமா நான் குழந்தை உண்டாயிருவேன்னு அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், சில பேரு ஒரே நாள்ல உண்டாயிருவாங்க, சில பேர் உண்டாக மாட்டாங்க. நம்ம வேணா ஒரு மாசம், ஒரு 4 வாரம் நம்ம வந்து இந்த மாதிரி தனிமையில இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. அதன் பிறகு செல்வி வாரம் வாரம் பிருந்தாவுடைய வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி அவள கூட்டிட்டு வந்து என்னுடைய ரூம்ல விட்டுட்டு போயிருவா. அப்புறம் நானும் அவளோட தனிமையில இருந்தேன். இப்படியே ஒரு மாசத்துல நாங்க நினைச்ச மாதிரியே பிருந்தாவும் குழந்தை உண்டு. அவ ஒரே மாசத்துல குழந்தையும் உண்டாயிட்டா. அதன் பிறகு டாக்டர் கிட்ட பரிசோதனை செய்யும்போது டாக்டர்கள் சொன்னாங்க, பிருந்தா நீ ரொம்ப வீக்காதான் இருக்க, அதனால நீ 2 வருஷத்துக்கு அப்புறமாதான் இந்த குழந்தையை உண்டாயிருக்க, அதனால நீ உன் கணவனோட தாம்பத்திய உறவுல ஈடுபடக்கூடாது. அதனால குழந்தைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால 1 வருஷம் நீ கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சரி எப்படியும் குழந்தை பெத்தாதான் என்ன, குழந்தை உண்டானாதான் என்ன, அதன் பிறகு நாம பிருந்தாவையும் செல்வையும் மாறி மாறி நாம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையோட இருந்தேன். ஆனா டாக்டரோ பிருந்தாவை பரிசோதனை செஞ்சுட்டு அவ உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால அவ இந்த மாதிரியான விஷயங்கள ஈடுபடக்கூடாது, குழந்தை பிறக்கற வரைக்கும் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னதால நான் கொஞ்சம் அதிர்ச்சியானேன். அதன் பிறகு என்ன பண்றது போல தான் எங்களுடைய தகாதரவு தொடர்ந்துச்சு. நான் அதன் பிறகு செல்வியோட அடிக்கடி உல்லாசமாக இருந்துகிட்டும் பிருந்தாவோட செல்போன்ல பேசிக்கிட்டும் என்னுடைய தகாதரவை தொடர்ந்துகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல பிருந்தாவுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அவங்க வீட்ல எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் சரி எப்படியோ ஒரு வழியா பிருந்தா வந்து குழந்தை பெத்துட்டா. அதன் பிறகு மீண்டும் நம்ம அவளோட சந்தோஷமா இருக்கலாம்னு நானும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் நினைச்சது மாதிரியே பிருந்தாவும் அதன் பிறகு என்னோட நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டா. நான் கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய செல்வியையும் கணவன் குடிகார கணவனோடு இருக்கக்கூடிய பிருந்தாவையும் 2 பேரையுமே நான் மாறி மாறி அனுபவிச்சிட்டு இருந்தேன். எனக்கு 2 பேரோட தொடர்பு இருக்கறதால நான் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற யோசனைக்கே நான் போகல. என் வீட்ல கூட என்னுடைய கல்யாணத்தை பத்தி பேசும்போது எனக்கு இப்பல்லாம் வேண்டாம், இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய விஷயம் அவன் புருஷன்மார்களுக்கு தெரியும். அப்போ 2 பேர்ல யாராவது நம்மள விட்டு பிரிஞ்சு போவாங்க. அது ஒரு கட்டத்துல 2 பேரு கூட பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. எங்க வீட்லயும் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவங்களும் என்ன கம்பல் பண்ணல. அதன் பிறகு நான் 2 பேரையும் 2 பேரோடையும் தொடர்பை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். விருந்தாவுடைய கணவன் குடிகாரனா இருந்ததால அவரு தினமும் குடிச்சு குடிச்சு அவர் வயிறெல்லாம் புண்ணாகி அவருக்கு ஒரு கட்டத்துல அல்சர் நோயே வர ஆரம்பிச்சது. அடிக்கடி அவருக்கு உடல்நிலையும் பாதிப்பும் ஏற்பட்டுச்சு. அடிக்கடி பிருந்தாதான் அவருடைய கணவனை மருத்துவமனைக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் சிகிச்சை எல்லாம் அழிச்சிட்டு வந்தா. இப்படியே எங்குடைய தகாதரவு தொடர ஆரம்பிச்சது. அடிக்கடி நானும் பிருந்தாவும் செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்தோம்.
நாட்கள் செல்ல செல்ல பிருந்தாவுடைய நடவடிக்கையில நிறைய மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல பிருந்தாதான் கணவனோட வாரத்துல ஒரு முறையாவது அவரை கம்பல் பண்ணி அவளோட உறவுல இருந்துட்டு இருந்தா. ஆனா குழந்தை பெத்த பிறகும் என்னுடைய இந்த உறவு என்னுடைய இந்த தொடர்பு அவளுக்கு கிடைச்ச பிறகும் கூட அவருடைய புருஷனை அவ கண்டிக்கிறதே இல்லை. இதனால என்னடா இது நம்ம மனைவி வந்து குழந்தை உண்டாயிருக்கா டாக்டர் வந்து கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு சொன்னதால நம்மள கண்டுக்காம இருக்கான்னு பார்த்தா இப்ப குழந்தையை பெத்து பல நாட்கள் ஆன பிறகு பல மாதங்கள் ஆன பிறகு கூட அவள் நம்மள கண்டுக்கவே இல்லையே. அடிக்கடி கூட செல்போன்ல யாரு கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கா. கேட்டா அவளுடைய ஃப்ரெண்ட் வசந்தி கூடதான் செல்வி கூடதான் பேசுறேன்னு வர சொல்றா அப்படின்னு சொல்லி அவளுடைய கணவனுக்கு பிருந்தா மீது சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. அதனால அவள ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஒரு நாள் பிருந்தா என்கிட்ட பேசிட்டு பாத்ரூமுக்கு போக அந்த சமயத்துல சந்தேகத்துல இருந்த அவருடைய கணவன் அவருடைய செல்போனை எடுத்து பார்க்க அதுல என்னுடைய நம்பரை பார்த்து அவர் அதிர்ச்சியானாரு. அதன் பிறகு பாத்ரூம்ல இருந்து வந்த பிருந்தா கிட்ட இது யாரு நம்பர், இது செல்வியுடைய நம்பர் இல்லையே, செல்வி நம்பர் எனக்கு தெரியுமே, இது யாரு புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவோட சண்டைப்பட ஆரம்பிச்சாரு. அப்பதான் பிருந்தா வேற வழி இல்லாம என்னோட தகாத உறவு இருப்பத சொல்ல வேண்டிய நிலையில ஏற்பட்டுச்சு. அதாவது பிருந்தா வந்து இது வந்து செல்வியோட நம்பர் இல்ல என் ஃப்ரெண்டோட நம்பர் அப்படின்னு சொல்லிருக்கா. இந்த ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்க அவர் என் கம்பெனில வேலை செய்யற நபர் அப்படின்னு சொல்லிருக்கா. இதன் மூலமாக எனக்கும் பிருந்தாவுக்கும் ஏதோ ஒரு தவறான உறவு இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதன் பிறகு தன் மனைவியோட அடிக்கடி சண்டை போடவும் ஆரம்பிச்சாரு. நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டையும் போட்டாரு. இது பிருந்தாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. காரணம் பிருந்தாவுக்கு தான் கணவனுக்கு அடிக்கடி உடல்நிலை வர சரியில்லாம போகுது. அதனால அவரால இனி தன்னுடைய வாழ்க்கைக்கு எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிருந்தா வந்திருந்தா. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில்தான் எங்களுடைய தகாத உறவும் அவருக்கு தெரிந்து இந்த உறவுக்கும் அவர் தடையாக இருந்ததால இதுக்கப்புறம் நான் புருஷனே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு பிருந்தா வந்துட்டா. தன்னுடைய கணவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்ல பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா என்கிட்டயும் செல்வி கிட்டயும் என்கிட்டயும் இந்த விஷயத்தை சொன்னான். நாங்களும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்பதான் எனக்கு என் புருஷனே தேவையில்ல, அவருடைய கதையவே முடிச்சரணும் அப்படின்னு சொன்னான். நாங்க 2 பேருக்குமே இது எங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு. இருந்தாலும் கூட பிருந்தா எங்க 2 பேருடைய கால விழுந்து கதறி அழுதா. என்னுடைய வாழ்க்கையே நாசமா போயிருச்சு. அவரை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் எந்த சுகத்தையுமே அனுபவிக்கல. இப்ப எனக்கு இந்த வாழ்க்கைக்கும் அவர் ரொம்ப இடையூறா இருக்காரு. நான் வேலைக்கு தான் போறேன். அதனால எனக்கு என் கணவன் இல்லாட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற சம்பளத்தை வச்சு என் குழந்தையை நான் பார்த்துப்பேன். எனக்கு தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியுடைய என்னுடைய காலையும் செல்வியுடைய காலையும் இருந்து கெஞ்சினான். அதன் பிறகு நாங்க 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்போ எப்படி கொலை செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அப்பதான் பிருந்தான்னா என் கணவனுக்கு அடிக்கடி உடல்நிலை சரி இல்லாம போதே அதை சாக்கா வச்சுதான் நாம அவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நானும் சரி நம்ம யோசிச்சு ஒரு நல்ல ஒரு முடிவா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லி இருந்தேன். நாங்க அதன் பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக திடீர்னு பிருந்தாவுடைய மாமியார் வந்து பிருந்தா கிட்ட எங்களுக்கு பெங்களூர்ல ஒரு உறவினருடைய திருமணம் இருக்கு. அதனால நாங்க 2 நாளா அங்க போய் தங்கிட்டுதான் வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. உடனே பிருந்தா எனக்கு போன் பண்ணா. வசந்த் என்னுடைய மாமியார் இன்னைக்கு பெங்களூருக்கு போறாங்க.
அதனால இன்னைக்கு என் கணவன் மட்டும்தான் வீட்ல தனிமையா இருப்பாரு. இத நமக்கு இன்னைக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். என் கணவனை கொலை செஞ்சுட்டு நீ அவரை வந்து தூக்குல தொங்க விட்டறலாம். அவரு திடீர்னு காலிசர் பிரச்சனையால வயிறுவலி தாங்க முடியாம அவர் இப்படியே விபரீதமான முடிவு எடுத்துட்டாரு, தூக்கு போட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நான் நாடகம் ஆடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. நானும் சரின்னு சொன்னேன். அதன் பிறகு அவ என்கிட்ட தூக்க மாத்திரையை வாங்கி கேட்டா. நானும் அவளுக்கு தூக்க மாத்திரையை வாங்கி கொடுத்தேன். நைட்டு அவளுடைய கணவனுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டா. அவளுடைய கணவனும் அதுல தூக்க மாத்திரை கலந்திருக்கு அப்படின்னு தெரியாமலேயே அதை சாப்பிட்டு தூங்கிட்டாரு. நைட்டுக்கு பிறந்தா எனக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வருமாறும் சொன்னா. நானும் உடனே அவருடைய வீட்டுக்கு போனேன். தூங்கிட்டு இருந்த கண்ணுடைய தலையில தலை அணையை வைத்து அமுக்கி அவரை மூச்சு முட்டை வச்சு துடிக்க துடிக்க அன்னைக்கு நைட்டு அவரை நான் கொலையும் செஞ்சேன். அதன் பிறகு நான் நைசா என்னுடைய வீட்டுக்கும் வந்துட்டேன். நான் வந்து பிருந்தாவுடைய வீட்டுக்கு போய் அவருடைய கணவனை கொலை செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் என்னுடைய தோழியான செல்விக்கும் தெரியும். நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தையே வகுத்தோம். அதன் பிறகு நான் கொலை செஞ்சுட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு விடிய காலையில 4 மணிக்கு எல்லாம் பிரிந்தா அவருடைய மாமனார் மாமியாருக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய மாமனார் மாமியாருக்கு போன் பண்ணி தன்னுடைய கணவன் விபரீதமான முடிவை எடுத்துட்டான்னு சொல்லி கதறி அழுதா. நான் பாத்ரூமுக்கு எந்திரிச்சு காலையில போகும்போதுதான் இந்த விஷயத்தை நான் பார்த்தேன். என்னுடைய கணவன் வந்து அல்சர் பிரச்சனையால வயிறுவலி தாங்க முடியாமல் இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கதறி அழுதா. இதை கேட்ட மாமனார் மாமியாரும் பதறி அடிச்சுக்கிட்டு பெங்களூருல இருந்து உடனடியாக ஊருக்கு திரும்பி வந்தாங்க. வந்து பார்த்துறாங்க. அப்போ அவருடைய கணவரின் உடல்ல எந்தவிதமான காயமும் இல்லை. ஏன்னா அவரை தூக்க மாத்திரை கொடுத்து அவரை தூங்கக்கூடிய டைம்ல தான் நானும் பிருந்தாவும் சேர்ந்து அவரை கொலை செஞ்சோம். அதனால அவர் எங்களுக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் காட்டல. அதனால அவருடைய உடல்ல எந்தவிதமான காயமும் ஏற்படல. இதனால அவங்க யாருக்கும் சந்தேகம் வராது. அவங்க அதுக்கப்புறம் இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வாங்கன்னுதான் நானும் பிருந்தாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நாங்க நினைக்காத ஒரு விஷயத்தை அவருடைய பிருந்தாவுடைய மாமனார் மாமியார் செஞ்சாங்க. அவங்க நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளாவே மனக்கசப்பு இருந்துச்சு. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க என்ன எதுன்னு கேட்டா என்னுடைய பையன் எந்தவிதமான பதிலும் சொல்லல. ஒன்னும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். எங்களுக்குள்ள தானே புருஷன் முண்டாடுகள் 1000 இருக்கும். நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நாங்களும் அதை கேட்கல. 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க திடீர்னு பெங்களூருக்கு போன நேரம் பார்த்து என்னுடைய மகன் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டான்னு என் மருமகன் சொல்றது எங்களால நம்ப முடியல. ஏன்னா இப்ப நாங்க வீட்ல இருக்கும்போது பல தடவை வந்து சண்டை நடந்திருக்கு. அப்பலாம் என் பையன் எந்தவிதமான விபரீத முடிவும் எடுக்கல. நாங்க ஊருக்கு போற டைம்ல என் பையனுக்கும் மருமகளுக்கும் எந்தவிதமான சண்டையும் இல்லை. அப்படி இருக்கும்போது என் பையன் ஏன் இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுக்கணும்? அவன் அப்படி இருக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அதுவும் வந்து அல்சர் பிரச்சனைக்கு எல்லாம் தூக்கு போடுவாங்கங்கறது என்னால ஏத்துக்கொள்ளவும் முடியல. அவன் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுதான் இருந்திருக்கான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடிகையை நிப்பாட்டிட்டான். கம்ப்ளீட்டா அதை நிறுத்தனவும் அவனுக்கு உடம்பு சரியாயிரும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் தூக்கப்படன்னு அவசியமும் இல்லை. அதனால எங்களுடைய மருமகன் மீதுதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவுடைய மாமனார் மாமியார் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாராங்க.
இதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த போலீசார் பிருந்தாவுடைய கணவரின் உடலை கைப்பற்றி பிரேத பசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவமனையிலிருந்து அந்த பிரேத பசனை அறிக்கை வருவதற்கு முன்பு பிருந்தாவையும் அழைச்சு போலீசார் வந்து விசாரணை செய்றாங்க. அப்ப மாமனார் மாமியார் கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான் பிருந்தா வந்து போலீசார் கிட்டயும் சொல்றாங்க. நான் விடிய காலையில ஒரு 3 மணி 4 மணிக்கு எனக்கு பாத்ரூம் வந்துச்சு. நான் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம் போறதுக்காக எந்திக்கும் போதுதான் என் கணவன் இப்படி தூக்கல தொங்குறத பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்நேரம் மாமனார் மாமியாரர் வெளியூருக்கு போயிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே அவங்களுக்கு போன் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டேன். நான் 4 மணிக்கு தான் பார்த்தேன். 41:0 நான் 20க்குள்ள நான் தகவலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க போலீசார் முன்பு கதறி அழுது நாடகம் ஆடுனாங்க. அதை எப்படியும் போலீசார் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா பிரேத பசனை அறிக்கை வந்ததுமே நாங்க மாட்டிக்கிட்டோம். பிரேத பசனை அறிக்கையில அவர் வந்து மூச்சு முட்டிதான் அவரை கொலை செஞ்சிருக்காங்கன்னும் அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதன் பிறகு போலீசார் பிருந்தாவட்ட தங்களுடைய பாணியில விசாரணை மேற்கொள்ள பிருந்தா அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. அது மட்டும்ல பிருந்தாவுடைய செல்போனை கைப்பற்றிய போலீசார் அதனை ஆய்வும் செஞ்சாங்க. அதுல பிருந்தா செல்வியுடனும் என்னுடனும் அடிக்கடி போன்ல பேசின விஷயமும் பதிவாகி இருந்துச்சு. அது மட்டும்ல நானும் பிருந்தாவும் சில ரகசியமான புகைப்படங்களையும் எடுத்து வச்சிருந்தோம். அதையெல்லாம் பிருந்தா தன்னுடைய கேலரில மறைச்சு வச்சிருந்தா. அதையும் கூட போலீசார்கள் வந்து எடுத்துட்டாங்க. அதன் பிறகு இதை காட்டி போலீசார் தங்களுடைய பாணில பிருந்தா கிட்ட விசாரணை செய்ய பிருந்தா வேற வழியில்லாம அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு பிருந்தா அளித்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீசார் என்னையும் என்னுடைய இன்னொரு தோழியான செல்வியையும் கைது செஞ்சாங்க. கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவனை கள்ளக்காதலன் மற்றும் தோழியுடன் சேர்ந்து பிருந்தா கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஆமா.